தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாரும் ஒரு வெற்றியே. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு சில இடங்களில் குடிக்கு அடிமையாகி விடுகிறாங்க, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விடுறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியேற முடிவதில்லை. அது சார்ந்த இடங்களில் அந்த பெண்மணிகள், அவருடைய மனைவிமார், அந்த சகோதரிகள் மனம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அழைக்கிறாங்க. இவர் அந்த பழக்கத்திலேருந்து வெளியேற முடியல. இதே வந்து கல்யாணம் கட்டுகிற நேரத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக நான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை வளர்ந்து ஒரு ஆளாக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையில் வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. இதனால் மன உளைச்சல் என்பது எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகளுக்கும் அந்த மன உளைச்சல் இருக்கிறது. ஒரு சரியான முறையில் வந்து அவருடைய தன்னம்பிக்கை கெடுக்கிற நிகழ்வாக கூட இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து வெளியேறணும். அதுக்கு ஏதாவது உங்களுடைய வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுடைய இல்லத்தை மாற்றம் செய்ய முடியுமா, மாற்றம் செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்பதற்கு நிறைய பெண்மணிகள் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி தமிழக அரசே அந்த ஒரு போதைப்பு என்கிற அந்த விற்பனை செய்கிறதுனால, அந்த சாராயத்தை விற்பனை செய்கிறதுனால அந்த பழக்கத்திலிருந்து வந்து காவல்துறையும் அரசாங்கம் ஒரு சூழ்நிலைக்காக தனியார்கிட்ட இருந்தது ஒரு சூழ்நிலைக்காக எடுக்கிறாங்க. காவல்துறையும் அதை தடுக்கிறாங்க. நிறைய விஷயங்களில் வந்து பப்ளிக்கில் வந்து குடிக்கக்கூடாது, பொது இடங்களில் குடிக்கக்கூடாது, சாலை ஓரங்களில் குடிக்கக்கூடாது, குடித்துட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதையும் வந்து மீறிட்டு நம்முடைய மக்கள், அதுக்கு நிறைய மக்கள் அடிமையாக்கி விடுகிறாங்க. இப்போது ஏதோ விளையாட்டாக ஆரம்பிக்கிற அந்த பழக்கம் ஒரு சில நேரங்களில் அது வந்து ஒரு பார்ட்டிக்கு ஆரம்பிக்கிறவங்க அப்புறம் வந்து ஒரு ஜாலிக்காக குடிக்கிறாங்க. வாரம் ஒரு நாள், 10 நாள், மாதம் ஒரு நாள் குடிக்கிற பழக்கம், 15 நாளுக்கு ஒரு முறை குடிக்கிற பழக்கம். அப்போது ஒரு நாள் 2 வாரத்தில் 2 நாட்கள் ஆக்குறது, வாரத்தில் 3 நாட்கள் இருக்குது. அப்புறம் தொடர்ந்து வாரத்தில் ரெகுலராகவே அந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களை தள்ளிவிடப்படுகிறது. இதில் ஒரு வகை 24 மணி நேரமும் போதையோடு இருக்கிறவங்க, இரவு மட்டும் ஒரு 8 மணிக்கு மேலே போதை பழக்கத்துக்கு ஆளாகிறவங்க, காலையில் எழுந்தாங்கன்னா 8 மணிக்கு அடிப்பாங்க, காலையில் எழுந்தாங்கன்னா அந்த சூடுகளே தெரியாது. காலையில் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு ரெகுலராக பார்ப்பாங்க. இரவு 8 மணி ஆனால் அந்த பழக்கம் வந்து ஒரு வடிவேல் ஒரு படத்தில் காமெடி ஒரு சீனாக வரும். அதில் வந்து இப்போது இது மாதிரி இருப்பார், நைட்டு வேறு மனிதன் ஆகிடுவார்னு ஒரு காமெடி வரும். இப்போதைக்கு அண்ணன் இப்படி இருப்பார். அதுபோல் நிறைய மக்கள் இருப்பாங்க. அதுபோல் இருக்கக்கூடிய மக்களை 100% திருத்தி விடலாம். ஆனால் 24 மணி நேரமும் போதையில் இருக்கக்கூடிய மனிதரை திருத்துவது ரொம்ப கடினம். அதுக்கு அந்த மறுவாழ்வு மையங்களில் தான் நம்ம வந்து அவர்களை நினைத்து சேர்க்க பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இதன் கூடவே வாஸ்து என்கிற விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் 100% உண்மை. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து இதிலிருந்து நம்ம வெளியேற முடியாதா, அதிலிருந்து இந்த போதை பழக்கத்தை நம்ம வந்து நிகழ்த்த முடியுமான்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே நான் வாஸ்து எதுவுமே மாற்றம் செய்யலைங்க, ஒருத்தர் வந்து ஒரு போதை பழக்கத்தில் இருந்தார், ஆனால் அவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வுகள், ஒரு சிறு துரும்பை அகற்றுகிற நிகழ்வுகள் கூட இருந்திருக்கும். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தென்கிழக்கு தெற்கு பகுதியில் அந்த மாடுகள் பராமரிக்கிறதுக்கு, மாடு எருமைகளை பராமரிக்கிறதுக்கு அந்த தீவனங்களை வச்சுருப்பாங்க. அந்த தீவனங்கள் வந்து புதிதாக அந்த தீவனை வந்து ஒரு இடத்துல வேறு இடத்துலேருந்து ஒரு இடத்துல அந்த போடுவாங்க. அது வந்து 6 மாதங்களுக்கு அந்த தீவனம் இருக்கணும் அந்த மாடுகளுக்கு. அப்போது அது ட்ரை ஃபுட்டு அதை வந்து மாட்டுக்கு போடணும். எப்படி நம்ம வந்து அரிசி பருப்பு ட்ரையாக வந்து ஒரு உணவு இருக்கோ, அதுபோல் மாடுகளுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த ட்ரை உணவு வேணும். இப்போ அந்த நேரங்களில் அந்த ஃபுட் அந்த அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த இடம் வந்து பாரமாக்கி ஒரு யோகத்தை செய்கிற நிகழ்வாக மாறும் பொழுது அந்த காலகட்டத்தில் அவங்க போதை பழக்கத்தை விடுவாங்க. இது 100%. இதுபோல் ஏதாவது ஒரு சிறு துரும்புகளை அகற்றும் போதும், ஒரு சிறு துரும்புகளை வைக்கும் போதும் அந்த இடத்துல போதை பழக்கத்தை விடுபடக்கூடிய ஒரு நிலை அல்லது போதை பழக்கத்துக்கு ஆட்படுகிற நிலை ஏற்படும். இது யாருக்கு தெரியும்னா, வெளியிருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியாது. எங்களை போல பிரயாணம் செய்கிற, வாஸ்துவில் பிரயாணம் செய்கிற மக்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும் ஒரு நிகழ்வு அந்த ஒரு போதை பழக்கத்துக்கு ஆடாயிட்டாங்க, அதுலேருந்து வெளியேறணும்னு சொன்னால் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் வந்து 4 திசைகள் தான். 4 திசைகளை நான் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வடகிழக்கு கூட விட்டுடலாங்க.
வடமேற்கும் தென்கிழக்கும் தென்மேற்கும் இதில் வேலையை செய்கிறது என்று சொல்லலாம். வடமேற்கில் எவ்வளவு இடங்கள் காலியாக இருக்கிறதோ அதே அளவு தென்கிழக்கில் காலி இடம் இருக்கணும். இல்லைன்னா அதில் கூடுதலாக அல்லது குறைந்த இடங்களை வைத்திருக்கணும். இதற்கு பிறகு தென்கிழக்கு விட வடமேற்கில் கூடுதலான இடங்கள் இருக்கக்கூடாது, காலி இடங்கள். இப்போ இந்த விதி மாறுபடும் பொழுது அந்த இடத்துல போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய நபர்கள் உருவாகி விடுகிறார்கள். அப்போ தென்கிழக்கு, குறிப்பாக தென்கிழக்கோடு இணைந்து வடமேற்கையும் தென்மேற்கையும் கவனிக்க வேண்டும். தென்கிழக்கில் காலி இடம் நிறையா வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், காம்பவுண்டுக்குள்ளாக நிறைய இடங்கள் வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல போதை ஆசாமிகள் உருவாகி விடுகிறார்கள். அதை என்ன என்று பார்த்து சரி செய்யும் போது அந்த போதை நிகழ்வு நிச்சயமாக அவர்களை வெளியேற்ற முடியும். இது ஆணித்தரமான உண்மை. இது நான் உணர்ந்த விஷயம். இதை நான் நிறைய இடங்களில் இதை பார்த்து சரி செய்த பிறகு அந்த நிகழ்வு மாறி இருக்கிறது. இதை செய்யும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வெளியேற முடியும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.